கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வேதவசனம் லூக்கா 10:41. அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். நமக்கு நிறைய காரியங்களை குறித்து கவலை உண்டு. நம்ம குடும்பம்னு எடுத்துக்கிட்டா குடும்பத்தை குறித்து ஒரு பயம். எப்படி நாம் குடும்பத்தை நடத்துவோம், எப்படி நம்ம தேவைகள் சந்திக்கப்படும், எப்படி நம்ம பிள்ளைங்களை படிக்க வச்சு அதுங்களை கரை சேர்த்துவோம்னு ஒரு பயம். வேலை இல்லைன்னா எப்படி நம்ம காலத்தை ஓட்டுவோம், ஏன் என் பிள்ளைக்கு கல்யாணம் இன்னும் நடக்கலைன்னு ஒரு கவலை, நமக்கு சரியாக வருமானம் இல்லைன்னு ஒரு கவலை இருக்கலாம். இல்லாட்டி நமக்கு நிறைய கடன் பாரங்கள் இருக்குது, அந்த கடன் பாரங்கள்லேருந்து விடுதலை எப்போ கிடைக்கும்னு நமக்கு ஒரு கவலை உண்டு. இப்படி மாறி மாறி ஒரே பிரச்சனைகளாகவும் போராட்டமாகவும் நம்ம லைஃப் இருக்குன்னு கவலை நமக்குள்ளாக இருக்கும். அந்த கவலையில் நாம் ஒழுங்காக சாப்பிட்றது கிடையாது, ஒழுங்காக தூங்குறது கிடையாது, ஒழுங்காக சாப்பிடாம தூங்காமல் அதனாலேயே ஏதாவது ஒரு வியாதியை இழுத்து கொண்டு வந்து விடுகிறோம். அந்த கவலையினால் ஒழுங்காக எந்த வேலையையும் நம்மளால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத நிலைமைக்குள்ளாக வந்து விடுகிறோம். ஆனால் ஏசப்பா உங்களையும் என்னையும் பார்த்து கேட்குறாரு, ஏன் நீங்கள் கவலைப்படணும், ஏன் உங்களுக்கு பயம் வருகிறது, ஏன் உங்களுக்கு திகில் வருகிறது. யோசுவா 1:9 கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நமக்கு அவர் சொல்லுகிற வார்த்தை இந்த வார்த்தை, வாக்குத்தத்தமான வார்த்தையாக, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அவரில் நம்பிக்கை வைங்க, அவர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இனி எந்த காரியத்தை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. காட்டுப்புறாவை பாருங்க, எதை குறித்தும் அவைகளுக்கு கவலையே இல்லை. காட்டு புஷ்பங்களும் கூட அப்படிதான், எதை குறித்தும் அதுங்களுக்கு கவலையே இல்லை. அவங்கள போஷிக்கிற கர்த்தர் உங்களையும் என்னையும் போஷிக்க மாட்டாரா? நீங்கள் படுகிற பிரயாசத்தில், நீங்கள் வடிக்கிற கண்ணீரில், உங்கள் துக்கத்தில் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து விடுதலையை தருவார். கவலைப்படாதிருங்கள். என்ன காரியங்களில் கவலையோடு இருக்கிறீர்களோ அதில் எல்லாவற்றிலும் அவர் உங்களோடு இருந்து விடுதலையை தருவார். அதனால் கவலைப்படாதீங்க, சாப்பிடாமல் இருக்காதீங்க, நல்லா சாப்பிடுங்க, சாப்பிட்டு தெம்பாக இருங்க. ஜெபிப்பது நம்ம வேலை, அற்புதம் செய்வது அவருடைய வேலை. God bless you. Amen. Amen.